ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பள்ளிகள் திறப்பு கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்கிற செய்தி குறித்து பல்வேறு தகவல்கள் நாளுக்கு நாள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இன்னைக்கும் நம்முடைய செய்தி சேனலில் இந்த பள்ளிகள் திறப்பு தொடர்பாக கோடை விடுமுறைக்கு பின்னர் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு தள்ளி வைப்பது அல்லது எப்போது திறப்பது என்பது பற்றி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அதிகாரிகளுடன் தீவிரமான ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். அந்த ஆலோசனையில் மேற்கொண்ட அந்த மீட்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இன்னைக்கு நம்முடைய செய்தி சேனல் வழியாக பார்க்க இருக்கிறோம். ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பல நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஆதரவை தாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பொது தேர்வு முடிந்து கோடை விடுமுறை தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள தனது இல்லத்தில் அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் குமரகுருபன் உட்பட பல்வேறு முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தேர்வு முடிவுகளை எப்போது வெளியிடுவது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. 12ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிந்துள்ள நிலையில் அதனுடைய தேர்வு முடிவை திட்டமிட்டபடி மே 6ஆம் தேதி வெளியிடுவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. அதே போல 10, 11ஆம் வகுப்புகளுக்கு தேர்வு முடிவுகளுக்கான தற்காலிக தேதி அறிவித்த நிலையில் அந்த தேதியில் அந்த குறிப்பிட்ட தேதியில் வெளியிட முடியுமா என்பது பற்றியும் அதற்கான சாதக பாதக அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அதே போல மாநிலம் முழுவதும் மாணவர்கள் சேர்க்கை எவ்வாறு நடைபெறுகிறது, இதுவரை எந்தெந்த பள்ளிகளில் எவ்வளவு மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர், பள்ளிகள் திறந்த பிறகு மாணவர்களுக்கு புத்தகம் உட்பட அரசு சார்பில் வழங்கும் பொருட்களை உடனடியாக விநியோகம் செய்யப்படுமா, அதற்கான ஆயத்த பணிகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டன என்பது பற்றியெல்லாம் விவாதிக்கப்பட்ட இந்த கூட்டத்தில் நாம் எதிர்பார்க்கிற முக்கியமான விஷயம், அதாவது பள்ளிகள் மீண்டும் எப்போது திறக்கலாம் என்பது பற்றியும் விவாதிக்கப்பட்டது. பொதுவாக கோடை விடுமுறைக்கு பின்னர் ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த முறை ஜூன் 1ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. ஆகையால் பள்ளிகள் 3ஆம் தேதி திறக்கலாம் என்கிற கருத்து வைக்கப்பட்டது. ஆனால் 3ஆம் தேதி திங்கட்கிழமை என்றாலும் அன்று பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்பிருந்தாலும் மறுநாள் 4ஆம் தேதி லோக்சபா தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படுகின்றன. அதனால் 4ஆம் தேதி திறப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதோடு பல இடங்களில் கோடை வெயில் அதிகரித்து உள்ளது. வெப்ப அலை எந்த ஆண்டிலும் இல்லாத வகையில் இந்த ஆண்டில் அதிகமான வெப்ப அலையில் கோடை வெயில் அலை வீசுவதால் எப்போது பள்ளிகளை திறக்கலாமா அல்லது பள்ளிகள் திறப்பதை 1 வாரம் அல்லது 2 வாரங்கள் தள்ளி போடலாமா என்பது பற்றியும் விவாதிக்கப்பட்டது. என்றாலும் இந்த பள்ளிகள் திறப்பு தொடர்பாக இறுதியாக எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இது பற்றி மீண்டும் அடுத்த கட்டமாக ஆலோசனை செய்து பள்ளிகள் திறப்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலாம் என்று இந்த பள்ளி திறப்பு தொடர்பான ஒரு சரியான ஒரு தகவல் வெளியாகாமல் அந்த கூட்டம் அத்தோடு நிறைவு செய்யப்பட்டது. ஸோ இந்த தகவலை தான், இந்த பள்ளிகள் திறப்பு பற்றிய இந்த தகவலை தான் நாம் நம்முடைய நேயர்களுக்காக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். ஸோ இது போன்ற பல்வேறு பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நாமும் உங்களுக்காக காத்திருக்கிறோம். பாய் பாய்.